ஓம் நம சிவாய. சர்வம் சிவமயம், அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. இந்த கேதார்நாத் ஈஸ்வரனை அவ்வளவு எளிமையெல்லாம் யாராலும் தரிசிச்சிட முடியாதுங்க. அதுக்கு நம்மளுடைய பெரும் முயற்சியும் கூடவே அந்த சிவனுடைய அருளும் நிச்சயம் வேணும். இன்ஃபேக்ட் பஞ்ச பாண்டவர்கள் தன்னை எளிமையா தரிசிச்சிடக் கூடாதுன்னு அவர் மறைஞ்சுகிட்ட இடங்கள்ல இந்த கேதார்நாத் ஒண்ணுங்க. சோ இந்த வீடியோல இந்த கோயிலுடைய வரலாறு, நாங்க இந்த கேதார்நாத்துக்கு எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜும் இல்லாம இண்டிவிஜுவலா எப்படி சென்னையில இருந்து இங்க வந்தோங்கிறதையும், நாங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், எந்த மாதிரியான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்ணோன்னு, இது எல்லாமே எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கேதார் பாபாவை தரிசிக்க போலாமா? சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. நம்ம தென்னிந்தியாவுல எத்தனையோ சிவபக்தர்கள் தன் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்னு தவம் கிடக்கிற ஒரு கோயில் தாங்க இந்த கேதார்நாத். வருஷத்துல வெறும் 6 மாசம் மட்டுமே திறந்திருக்கிற இந்த கோயில் ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் மக்களால நேரில் சென்று வணங்கப்படுதுங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் குறைந்த அளவு பக்தர்கள் தான் நேர்ல போய் வழிபடுறாங்களா? நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மக்கள் அங்க போறதுக்கு ஆசைப்படதான் செய்யறாங்க. ஆனா அதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகள் தெரிய மாட்டேங்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா மொழி மிகப்பெரிய பிரச்சனை. சரி பேக்கேஜில் போகலான்னு பார்த்தா அதுக்கான ரேட்டை கேட்டாலே தலை சுற்றுது. சரி இண்டிவிஜுவலாக போகலான்னு பார்த்தா எப்படி போகணும், எங்கே இறங்கணும், எங்கே தங்கணும், எங்கே சாப்பிடணும், இப்படி எந்த தகவலும் தெரிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட காரணங்களால் அங்கே போக முடியாமல் ஏங்குறவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக தான் இதோ எங்களோட கேதார்நாத் இண்டிவிஜுவல் ட்ரிப் வீடியோ. எங்களோட இந்த ஒரு வீடியோ கைடன்ஸ் மூலமாவே கண்டிப்பா உங்களால கேதார்நாத்துக்கு எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜும் இல்லாம இண்டிவிஜுவலாவே போய் சிவபெருமான தரிசிச்சுட்டு வர முடியுங்க. இண்டிவிஜுவலா போறவங்களுக்கு எந்த ஒரு தகவலையும் மிஸ் பண்ணாம சொல்லணும்னு இந்த வீடியோ ரெடி பண்ணதால இந்த வீடியோட லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. கடைசி வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேதார்நாத் இந்தியாவின் தேவபூமி அப்படின்னு அழைக்கப்படுற உத்தரகண்ட் மாநிலத்துல மந்தாகினி ஆற்றங்கரையில இருக்குதுங்க. எல்லா ஸ்டேட்லயும் தான் ஏகப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இருக்குது. அதென்ன உத்தரகாண்ட் ஸ்டேட்டுக்கு மட்டும் தேவபூமின்னு ஸ்பெஷல்லா? நம்ம இந்தியாலேயே ரொம்ப ஃபேமஸான யாத்ரா தான் சார்தாம் யாத்ரா. இந்த சார்தாம் யாத்ராவான கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி இந்த 4 முக்கியமான கோயில்களுமே இந்த உத்தரகண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. அது மட்டுமா, உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல இருக்கிற சிவன் கோயிலான துங்கநாத் கோவில், அப்புறம் கோபேஸ்வர், தப்கேஸ்வர், ஹரித்வார், ரிஷிகேஷ், கங்கையோட பிறப்பிடமான தேவ் பிரயாக்னு எக்கச்சக்கமான வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இந்த உத்தரகாண்ட் ஸ்டேட்ல இருக்கிறதால தான் இந்த இடத்த தேவபூமின்னு சொல்றாங்க. ஓ, அப்படின்னா இப்போ நம்ம சார்தாம் யாத்திரை போறோம், கரெக்ட் தானே? அதான் இல்ல, இந்த சார்தாம்க்கு இண்டிவிஜுவலா ட்ரிப் போறதுன்னா நமக்கு குறைஞ்சது 15 நாளாவது தேவைப்படும். நம்ம வந்திருக்கிறது ஜஸ்ட் 1 வீக்கான ட்ரிப் தாங்க. இதுல இந்த சார்தாம்லயே ரொம்பவே டஃப்பான யாத்ராவான கேதார்நாத்துக்கு மட்டும்தான் நம்ம போயிட்டு வர போறோமே. ஓ அப்படியா, சரி ஓகே. இந்த கேதார்நாத் உத்தரகாண்ட்ல இருக்குன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். உத்தரகாண்ட்றது ரொம்ப பெரிய ஸ்டேட்டு. ஸோ இந்த உத்தரகாண்ட்ல கேதார்நாத் எங்க இருக்குன்றத கொஞ்சம் கிளியரா சொல்றியா? இது ரிஷிகேஷ்ல இருந்து சுமார் 226 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், ஹரித்வார்ல இருந்து சுமார் 254 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் அமைஞ்சிருக்கு. கேதார்நாத்துக்கு இந்த ஹரித்வார் அண்ட் ரிஷிகேஷ் வழியா தாங்க போக முடியுமே. நம்ம சவுத் இந்தியால இருந்து போற மாதிரி இருந்தா அதுக்கு எப்படி பார்த்தாலும் டெல்லி போயிட்டு தான் போகணுமே. நம்ம சென்னையில இருந்து ஹரித்வார் போறதுக்கே டைரக்ட் ட்ரெயின் இருக்க தான் செய்யுது. ட்ரெயினோட பேரு டேராடூன் எக்ஸ்பிரஸ். ஆனா இந்த ட்ரெயின் ரிவ்யூ வைஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. அதே மாதிரி டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. இந்த ட்ரெயினும் டெல்லி வழியா தான் போகுது. ஆனா நாங்க எப்பவுமே ப்ரிஃபர் பண்றது சென்னையில இருந்து நைட்டு 10 மணிக்கு கிளம்புற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தாங்க.
உங்களோட கன்வீனியன்ட் அண்ட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் கூட டெல்லி ரீச் ஆகிடலாங்க. ஃப்ளைட்டோட டிக்கெட் ரேட்டும் ஒரு 2 months முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா 5000 ரேட்லேயே டிக்கெட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் எங்களோடது பட்ஜெட் ட்ரிப், அதனால தான் இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பிட்டு இந்த ட்ரெயினில் புக் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, பட்ஜெட் ட்ரெயின்லேயே இதுதான் கொஞ்சம் ஃபாஸ்டான ட்ரெயின், க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும், ரிவ்யூ வைஸும் பெஸ்ட்டான ட்ரெயினும் கூட. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோட ரிவ்யூ வைஸ் பெஸ்ட்டா ராஜதானி, துரந்தோ, கரிப்ராத் இப்படி 3 ட்ரெயின் இருக்கு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அதோட டிக்கெட் ரேட்டை பாருங்க. நம்ம போறது பட்ஜெட் ட்ரிப்புங்க, அதுக்கு தான் இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பெஸ்ட்னு சொன்னேன். அங்கே ட்ரெயின் ஏறுறதுலேருந்து இந்த கேதார்நாத் ட்ரிப்பு எப்படி அமைய போகுது, அங்கே தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், வெற்றிகரமாக இந்த யாத்திரையை முடிச்சு கேதார்நாத் ஈஸ்வரனை தரிசிச்சுட்டு வர முடியுமா, இப்படியே ஒரே சிந்தனையாக போயிட்டு இருந்தது. இப்படி யோசிச்சுட்டே இருந்த வேலைக்கு ஆகாது. கிடைக்கிற டைமில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு பிளான் பண்ணி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிட்டோம். காலையில் எழுந்து பார்த்தா தரையில் கால் வைக்கிறது கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு ஆளுங்க கீழே படுத்துட்டு இருக்காங்க. இது ரிசர்வேஷன் கோச்சா அன்ரிசர்வ் கோச்சான்னு எங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. எழுந்து ரெஸ்ட் ரூம் போகிறது கூட வழி இல்லை. அப்புறம் என்ன, கூப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே டிடிஆர் வந்துட்டாரு. மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டிடிஆராக இருப்பார் போல. வந்த உடனே எவன்டா அவன் ஓப்பன் டிக்கெட் எடுத்துட்டு ஏன் பேசஞ்சரை டிஸ்டர்ப் பண்றது, கட்டுக்கடா எல்லாரும் ஃபைனு சொல்லி எல்லாருக்கும் ஃபைனை போட்டுட்டு, ஓகே ஃபைனை கட்டிட்டீங்களா, இதுக்கு மேலே நீங்கள் பேசஞ்சர் டிஸ்டர்ப் பண்ணலான்னு சொல்லாத குறையா விட்டுட்டு போயிட்டாரு. இப்படி நாள் ஃபுல்லாக தொல்லையாக தாங்க போயிட்டு இருந்தது. நைட்டு இன்னொரு டிடிஆர் வந்தார். அவர்கிட்டையும் போய் கேட்டோம். அவங்க ஏறினதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், உங்கள் சீட்டில் வந்து யாரும் உட்காரல, நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு எங்களை பதில் கேள்வி வேறு கேட்குறாரு. இந்த கண்டிஷனில் லேடிஸ் எல்லாம் எப்படிங்க ரெஸ்ட் ரூம்லாம் போவாங்கன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க ட்ராவல் பண்ணணும்னு எங்களுக்கு அட்வைஸ் வேறு கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட டிடிஆர்களால் தான் இந்த ட்ரெயின் ட்ராவலே வர வர ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அவங்களோட ஒரே மோட்டிவ் ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு ரிசர்வேஷன் கோச்சில் ட்ராவல் பண்ணுறவங்ககிட்ட ஃபைன்ற பேரில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வசூல் பண்ணணும், அவ்வளோதான். ஆல்ரெடி 4 மாதத்துக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணி நிம்மதியாக ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. ராணுவத்தில் வேலை செய்கிறவங்க அவங்க டியூட்டியை ஒழுங்காக செய்யலைன்னா எப்படி நாட்டு மக்களால் நிம்மதியாக தூங்க முடியாதோ, அதே மாதிரி இந்த மாதிரி டிடிஆர்கள் அவங்களோட கடமையை ஒழுங்காக செய்யாதால தான் இந்த காலகட்டத்தில் ட்ரெயின் ட்ராவல்ன்றது நிம்மதி இல்லாமல் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் எப்போவுமே டிடிஆர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ நிம்மதியாக ட்ராவல் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் தான் எப்போவுமே நாங்கள் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக் பண்ணிட்டு போவோம். ஆனால் இந்த தடவை போகும்போதும் சரி ரிட்டர்ன் வரும்போதும் சரி ரொம்ப மோசம். இந்த கண்டிஷனில் எங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. எப்படா டெல்லி வரும்னு டைமை பார்த்துட்டே உட்காந்துருந்தோம். ஒரு வழியாக ஆன் டைம் காலையில் 6:30 மணிக்கெலாம் டெல்லி ரீச் ஆகிட்டோம். எத்தனையோ முறை இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லேயே டெல்லிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு அமைஞ்சதே இல்லைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, டெல்லி ரீச் ஆகிட்டோம். இங்கிருந்து கேதார்நாத் எப்படி போகிறது? அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெல்லியிலிருந்து ஹரித்வார் இல்லைன்னா ரிஷிகேஷ்க்கு போகணும். அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் இன்னும் ட்ராவல் பண்ணி போகணும். இதுக்கு பஸ்லையோ இல்லைன்னா ட்ரெயின்லையோ கூட போகலாம். பட் நம்ம டெல்லி இறங்கின டைமில் ட்ரெயின் ஃபெசிலிட்டின்னு நிறைய இல்லை. ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே இருக்கிற காஷ்மீரி கேட் ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ரிஷிகேஷுக்கு பஸ் ஏறி அங்கே போய் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் ரிஷிகேஷ்லேருந்து கேதார்நாத் கிளம்புறது தான் நம்மளுடைய ஆக்சுவல் பிளானே. ஆனால் நேற்று நைட்டு ட்ரெயினில் நடந்த இஷ்யூவால் நம்ம 2 பேருக்குமே சுத்தமாக தூக்கம் இல்லை, பயங்கர டயர்டாக வேற இருக்கிறோம். ஸோ டெல்லியிலேயே ஏதாவது ஒரு கம்மி பட்ஜெட்டில் ரூம் எடுத்து ரெஸ்ட் எடுப்போம். ஈவினிங்க்கு மேலே கிளம்பி ரிஷிகேஷுக்கு பஸ் ஏறி போகிறதா நம்மளுடைய பிளானில் ஒரு சின்னதாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இவ்வளோ டயர்டில் இத்தனை மணி நேரம் பஸ் ட்ராவல் கண்டிப்பாக செட்டே ஆகாதுன்னு முடிவு பண்ணி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே நிறைய ரூம் ரெண்ட்டுக்கு கிடச்சிது. அதில் எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூமை செலக்ட் பண்ணோம். இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, மிட் டவுன்ற ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் 800 ரூபாய் ரெண்ட்டில் ஏசி ரூம் புக் பண்ணி ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் 7 o'clock மேலே ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்காக நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வழியாகவே நியூ டெல்லி மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் ஏறி காஷ்மீரி கேட் மெட்ரோ ஸ்டேஷன் போய் இறங்கிக்கிட்டோம். இந்த மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாலே காஷ்மீரி கேட் ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட் வரும். இந்த காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்ட்ன்றது நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வெளியூர் போகிற பஸ்ஸில் வந்து போகிற இடம். இந்த பஸ் ஸ்டாண்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஹரித்வார் அண்ட் ரிஷிகேஷ் போகிற பஸ்ஸெலாம் நிற்கும். அங்கே யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. நாங்கள் அதில் ரிஷிகேஷ் போகிற பஸ்ஸாக பார்த்து ஏறி உட்காந்துக்கிட்டோம். சரியா நைட்டு 9 மணிக்கெல்லாம் எங்களோட பஸ்ஸும் கிளம்பிடுச்சுங்க. சுமார் 5.5 மணி நேரம் டிராவல். 3 மணிக்கெல்லாம் ரிஷிகேஷ் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிட்டோம். அடுத்து நம்ம இங்கிருந்து சோன் பிரயாக் அப்படிங்கிற ஊருக்கு தான் பஸ் ஏற போகிறோமே. ஆட, சென்னையிலேருந்து டெல்லி வந்தோம், டெல்லியிலேருந்து ரிஷிகேஷ் வந்திருக்கோம். அடுத்து புதுசாக ஒரு சோன் பிரயாக்னு ஊர் பேர் சொல்கிறேன், அங்கேயும் பஸ்ஸில் போகணுமா? எப்போ தான் கேதார்நாத்துக்கு பஸ் ஏற போகிறோமோ. சரி விடு, இந்த ரிஷிகேஷ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே சோன் பிரயாக் நிறைய பஸ் இருக்கான், விசாரிச்சுட்டு வந்துட்டேன். வா, அதில் ஏதாவது பஸ்ஸில் ஏறி உட்காந்து போவோம்.
அதெல்லாம் செட் ஆகாதுங்க. நம்ம ஆல்ரெடி ரெட் பஸ்ஸுங்கிற ஆப்பில் சோன்பிரயாக் போகிறதுக்கு ப்ரைவேட் பஸ்ஸை புக் பண்ணிட்டோம். காலையில் 5:30 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும். அதில் ஏறி போக வேண்டியது தான். ஆக்சுவலாக ரிஷிகேஷ்லேருந்து சோன்பிரயாக் போகிறதுக்கு கவர்மெண்ட் டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் வெறும் 620 ரூபா செலவுலையே நாங்கள் இங்கேருந்து சோன்பிரயாக் போயிருப்போம். இது தெரியாததால் இப்போது 1000 ரூபா கொடுத்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணி தேவ்பூமி டிராவல்ஸ்ன்ற பிரைவேட் பஸ்ஸில் ஏறி சோன்பிரயாக் போக போகிறோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த தேவ்பூமி டிராவல்ஸ் சொன்ன டைமுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்டுக்கு அவுட்டரில் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதில் ஏறி எங்கள் சீட் நம்பர் பார்த்து உட்காந்துட்டோம். தாடா, ஒரு வழியாக சோன்பிரயாக்கும் பஸ் ஏறியாச்சு. அடுத்து கேதார்நாத்துக்கு நம்ம எப்போ தான் பஸ் ஏற போகிறோம்? அட நீங்கள் வேற, கேதார்நாத்துங்கிறது இமயமலை உச்சியில் இருக்கிற ஒரு பகுதிங்க. அதுக்கு இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் போக முடியாது. நம்ம காரில் போகிறோமோ, பஸ்ஸில் போகிறோமோ, பைக்கில் போகிறோமோ, ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த சோன்பிரயாக் வரைக்கும் தான் போக முடியுமே. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பாத யாத்திரை தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த 200 கிலோமீட்டர் ரூட்டை பற்றி சொல்லியே தீரணுங்க. ரிஷிகேஷ்லேருந்து சோன்பிரயாக் போகக்கூடிய இந்த ரோட்வேஸ் முழுக்க இமயமலை மேலே இருக்கிற மலை கிராமங்கள் வழியாக போகக்கூடியது. போகிற வழியெல்லாம் இயற்கை அழகு எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு இங்கிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தாண்டி வர தேவ்பிரயாக் அப்படிங்கிற இடத்த பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த இடம் தான் நம்ம புண்ணிய நதியான கங்கையோடைய பிறப்பிடமே. இன்னும் கிளியராக சொல்லணும்னா, பத்ரிநாத் வழியாக வர அலக்நந்தா நதியும் கங்கோத்ரி வழியா வர பாகிரதி நதியும் ஒன்னா சங்கமிச்சு கங்கை நதியா இங்கிருந்து தான் உருவாகி பாயுதே. இந்த 2 ஆறு சங்கமிக்கிற இடத்தோட அழகு இருக்கு பா, செம்மையா இருந்ததுங்க. ஆனால் அதை எங்களால் கேமரால சரியாக கிளியராக எடுக்க முடியல. நாங்கள் பஸ்ஸில் போகிறதால ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க மட்டும் தான் முடிஞ்சதே தவிர கேமராவால் கிளியராக கேப்சர் பண்ண முடியல. ஒருவேளை பஸ் ஒரு 2 மினிட்ஸ் அங்கே நிறுத்தியிருந்தா கண்டிப்பாக ஓடி போய் கிளியராக வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்போம். எங்கள் நேரம் பஸ்ஸு நிற்கவே இல்லை. ஒருவேளை நீங்கள் காரில் வர மாதிரி இருந்தால் இந்த தேவ்பிரயாக் வியூ பாயிண்ட் இந்த 2 நதி சங்கமிக்கிற இடத்தோட அழகை பார்த்து ரசிங்க. இந்த தேவ்பிரயாக்ல இருந்து இன்னும் 36 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனோம்னா ஸ்ரீநகர்னு ஒரு மெயின் சிட்டி வருங்க. இது காஷ்மீர்ல இருக்கிற ஸ்ரீநகர் இல்ல, உத்தரகாண்ட்ல இருக்கிற ஸ்ரீநகர். இது வெறும் சிட்டி மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. இங்க நிறைய கோவில்கள், பார்க்கு, ஆத்து பாலம், ரிவர் ராஃப்டிங் பண்ணக்கூடிய இடங்கள்னு இப்படி ஒரு நாள் ஃபுல்லா இங்க தங்கி சுத்தி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குதுங்க. பட் நாங்க டைரக்டா கேதார்நாத்துக்கு போற பிளான் பண்ணதால இங்க எங்கேயுமே இறங்கல. அடுத்ததான் இந்த ஸ்ரீநகர்ல இருந்து இன்னும் ஒரு 32 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னா ருத்ரபிரயாக் அப்படிங்கிற ஜங்ஷன் வருங்க. இந்த ஜங்ஷனோட எங்களோட பஸ்ஸை போலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்க பஸ்ஸை மட்டும் இல்லைங்க, எல்லா வண்டியுமே இந்த ஜங்ஷனை தாண்டி போக அலோவ் பண்ணலை. அதுக்கான ரீசனை நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஜங்ஷனை பற்றி உங்களுக்கு முக்கியமான சில தகவல்களை சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த ருத்ரபிரயாக் ஜங்ஷன்லேருந்து தான் ரோடு 2ஆ பிரியுமே. ரைட் சைடில் போனால் பத்ரிநாத், அது இங்கேருந்து 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுவே லெஃப்ட் சைடில் போனோம்னா கேதார்நாத், அது இந்த ருத்ரபிரயாக்ல இருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓ, அப்போ பத்ரிநாத், கேதார்நாத் இதில் எது போகிறதா இருந்தாலும் இந்த ருத்ரபிரயாக் ஜங்ஷன் வந்துட்டு தான் போக முடியும்னு சொல்லு. சரி, இப்போ எதுக்காக நம்ம பஸ்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல. இப்போ இந்த கேதார்நாத் யாத்திரைக்காக அதிகப்படியான மக்கள் சோன்பிரயாக்ல வந்து குவிஞ்சதால ஹெவியான டிராஃபிக் ஜாமா. ஸோ இந்த உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டே கூட்டத்தை குறைக்கணுங்கிறதுனால கேதார்நாத் யாத்திரைக்காக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா மட்டும் அலோவ் பண்ண சொல்லி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த செக்கிங் ப்ரொசீஜருக்காக தான் நம்ம பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத எத்தனையோ வண்டிகளை ரிட்டனும் அனுப்பியிருக்காங்க. ஆமா, இந்த யாத்திரைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோமா? நல்ல வேலை, போன மாசமே எல்லாத்துக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் டோட்டலாக ஃப்ரீன்றதால கேதார்நாத் மட்டும் இல்லை, பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் எப்படின்லாம் கேட்காத. நம்ம சோன்பிரயாக் போய் இறங்குவோம்ல, அங்கிருந்து கேதார்நாத்துக்கு நடந்து போகிற வழியில் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். ஒரு ½ hour செக்கிங்க்கு அப்புறம் எங்களோட பஸ்ஸும் மூவ் ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து சோன்பிரயாக் 80 கிலோமீட்டர் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளார நம்ம சோன்பிரயாக் ரீச் ஆயிடலான்னு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் நடந்தது மேற்கொண்டு வெறும் 5 கிலோமீட்டர் தாங்க ட்ராவல் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே மறுபடியும் பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னு எட்டி பார்த்தா 3 கிலோமீட்டர் லென்த்துக்கு ஹெவி டிராஃபிக் ஜாம். ஆக்சுவலாக இந்த சோன்பிரயாக் வில்லேஜில் வண்டி பார்க் பண்ணுறது கூட இடம் இல்லையா, அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கான். ஸோ அங்கேருந்து 100 வண்டி ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து 100 வண்டி அனுப்புவாங்களாம். அவங்க எப்போ வர்றது, நம்ம எப்போ போகிறது, இப்படியே வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 5 மணி நேரம்
இந்த ஒரே இடத்துல காத்திருக்க வேண்டியதாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினாங்க, அதனால் அங்கே சாப்பிட்டுட்டோம். ஆனால் லஞ்ச் யாருமே எங்கேயுமே சாப்பிடல. இந்த கேதார்நாத் ட்ரிப் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த ரூட்டு அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுற இடம். ஒருவேளை நீங்கள் போகும்போது லேண்ட்ஸ்லைடு ஏதாவது ஆச்சுன்னா 2 or 3 days ஒரே இடத்துல இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ சேஃப்டிக்கு 2 daysக்கு தேவைப்படுற மாதிரி ஃபுட்டு, வாட்டர் இதெல்லாம் எப்பவுமே ஸ்டாக்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் 2 கிலோ வெள்ளரிக்காய், 1 கிலோ ஆப்பிள், ஒரு முழு தர்பூசணி, அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி ஸ்டாக்ல வச்சிருந்தோம். லஞ்சுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு எங்கள் பசியை ஆற்றிக்கிட்டோம். ஒரு 2 or 3 ஹவர்ஸில் இங்கே டெம்பரவரி கடைங்க நிறைய கிரியேட் ஆக ஆரம்பிச்சிது. அதாவது ஆப்போசிட்ல 2 பைக்கில் ஒரு தார்பாய், ஒரு ஸ்டவ், கொஞ்சம் மேகி பாக்கெட்டு இதை வாங்கி வச்சு கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பீக் சீசனில் இங்கெல்லாம் எப்போவுமே இப்படி தான் டிராஃபிக் ஜாம் ஆகுமா. இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் எங்கே டிராஃபிக் ஜாம் ஆயிருக்குன்றதை விசாரித்து அங்கே போய் இது மாதிரி கடை போட்டு உட்காந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்களாம். எது எப்படியோ ஆளுக்கு ஒரு மேகியும் டீயும் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் தெம்பாக்கிக்கிட்டோம். அப்புறம் என்ன, ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் இங்கே தான். அதுக்கப்புறம் தான் பஸ் மூவ் ஆகவே ஆரம்பிச்சிது. அடுத்தது ஒரு 10 கிலோமீட்டர் போயிருக்கோம். மறுபடியும் சேம் டிராஃபிக் ஜாம். அடப்போங்கடா, எங்களை எப்போ கூட்டிகிட்டு போய் சோன்பிரயாகில் இறக்கி விடுறீங்களோ இறக்கி விடுங்க, அது வரைக்கும் போய் தூங்குறோம் அப்படின்னு கடுப்பில் தூங்கிட்டோம். ஒரு காலையில் ஒரு 5:30க்கு ஏறி இருப்போங்க பஸ்ஸு. இப்போ டைம் என்னாச்சுன்னா ஒரு 8:30 மணி இருக்கும். இதுக்கு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ஒரு இடத்துல நிறுத்தினாங்களே. அதுலேருந்து வண்டியிலே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. ஒரு 4-5 ஹவர்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி போட்டுடுறாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, மலைக்கு நடுவில் இருக்கவே கடைகள் கிடையாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் தோணுது தப்பான டைமில் வந்துட்டோமோ அப்படின்னு. பட் எதாக இருந்தாலும் பார்த்துப்பாரு, கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வார்த்தை போட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். பாய். நைட்டு 9:30க்கு மேலே தான் வண்டி மூவ் ஆகவே ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவரில் அகஸ்திய முனின்ற ஒரு மெயின் டவுன் வந்தது. அங்கேருந்து இன்னொரு 1 ஹவரில் குப்தகாசின்ற ஒரு மெயின் ஏரியா வந்தது. இங்கே நிறைய பேர் பஸ்லேருந்து இறங்கினாங்க. என்னன்னு விசாரித்தோம். இந்த குப்தகாசியில் இறங்கி தான் உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய துங்கநாத் சிவன் கோயிலுக்கு போகணுமா. துங்கநாத் கோயில் இங்கேயா இருக்கு? அப்பவா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இங்கன்னா இங்கே இல்லைங்க, இங்கேருந்து 41 கிலோமீட்டருக்கு வேற ஒரு வண்டி பிடிச்சி ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டருக்கு நீங்கள் நடந்து போனீங்கன்னா தான் அந்த கோயிலே ரீச் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் கேதார்நாத்தில் இருக்கிற சாமியை பார்த்துருவோங்க, அதுக்கப்புறம் மற்ற பிளானை பார்ப்போம். இந்த குப்தகாசியே மிகப்பெரிய டவுன் மாதிரி. இங்கே நிறைய ரூம்ஸ் ரெண்ட் கிடைக்குது. ஆனால் எங்களோட பிளானில் துங்கநாத் ஆட் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு கேதார்நாத்தை மிகப்பெரிய கனவு. இந்த கனவை நனவாக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணதால் தான் எங்களோட பிளான்ல வேற எந்த இடத்தையுமே ஆட் பண்ணல. குப்தகாசில இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னா ஃபட்டாங்கிற ஏரியா வரும். அங்கிருந்து இன்னொரு 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னா சர்சிங்கிற ஏரியா வரும். கேதார்நாத் கோவிலுக்கு ஹெலிகாப்டர் மூலமா போக புக் பண்றவங்களுக்கு இந்த 2 ஏரியால இருக்கிற ஹெலிபேட்ல ஏதாவது ஒரு ஏரியா தாங்க அலாட் ஆகுமே. இந்த 2 ஹெலிபேடுமே சோன்பிரயாக் போற வழியில மெயின் ரோட் பக்கமா தான் இருக்குது. நாங்க வந்த பஸ் விடியகாத்தால சுமார் 3 மணிக்கு இந்த சீதாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டாங்க. இதுதாங்க சோன்பிரயாக்கான பஸ் ஸ்டாண்டு. பீக் சீசன்ல சோன்பிரயாக்குள்ள பஸ் போகாது. இந்த சீதாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு நம்ம நடந்து தான் போக வேண்டி இருக்குமே. சீதாப்பூர் இந்த இடம் வரதுக்கு நான் வந்து ஒரு 7 ஹவர்ஸ்லேயே வந்துடலாம். ஆனால் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 3 ஆகுது. இப்போ தான் நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆனோம். எல்லோரும் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் நோக்கி போயிருக்கோம். பயங்கர குளிராக இருக்குது. பார்த்ததை விட சமைக்க சரி வாங்க போகலாம். இதுக்கு தான் காரில் புக் பண்ணி வரணும்னு சொல்கிறது. ரிஷிகேஷ்லேருந்து நம்ம காரில் வந்திருந்தோம்னா டைரெக்டாக சோன்பிரயாகே போய் இறங்கிருக்கலாம். இப்போது இந்த சீதாப்பூரில் இறங்கி தேவையில்லாமல் 1.5 கிலோமீட்டர் நடந்து வேற போகணும். பஸ்ஸாக இருக்கவே நம்ம சீதாப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமாவது வர முடிஞ்சுது. இதுவே காராக இருந்துச்சு இங்கேருந்து 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்கேயாவது நிப்பாட்டிட்டு நம்மளை நடக்க விட்டுருப்பாங்க. அட ஆமாம், ஒரு வண்டி கூட நம்மளை கிராஸ் பண்ணியே போகலையே, ஏன் அப்படி? இந்த சோன்பிரயாக்ன்றது ஒரு சின்ன மலை கிராமங்க. இங்க அதிகப்படியான மக்கள் தங்குறதுக்கும் வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்றதுக்கும் போதுமான வசதி கிடையாது. மலைப்பகுதிங்கிறதால ரோடும் ரொம்ப குறுகலான ரோடு தான். பீக் சீசன்ல குறிப்பிட்ட அளவுக்கு மேல மக்கள் வந்துட்டா இந்த இடம் டோட்டலாவே ஜாம் ஆகி இந்த ஏரியாவே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்புறம் யாராலையும் உள்ள வரவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது. அதனாலதான் இந்த உத்தரகண்ட் போலீஸ் கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி பிரைவேட் வெஹிக்கிள்ஸை பாதி வழியிலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க.
கவர்மெண்ட் வெஹிக்கல்ஸ்க்கும் பஸ்ஸுக்கும் எந்த தடையும் இல்லை. அதுலயும் இந்த வருஷம் தாங்க ரொம்ப ரொம்ப மோசம். அதுக்கு காரணம் கவர்மெண்ட் எடுத்த டிசிஷன் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா போன வருஷம் ஏப்ரல் 25ஆம் தேதியே கேதார்நாத் கோயில் தரிசனத்துக்காக ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வருஷம் மே 10ஆம் தேதி தான் ஓபன் பண்ணாங்களே. இன்பிட்வீன்ல இருக்கிற இந்த 15 நாளுக்கான கூட்டமும் ஒட்டு மொத்தமா இந்த வார நாட்கள்ல வந்ததால தான் இவ்ளோ டிராபிக். இந்த சோன்பிரயாக்ல திரும்புற பக்கம்லாம் ஏகப்பட்ட டார்மெட்ரி கிளாக் ரூம் தான். பட் எங்கேயுமே இண்டிவிஜுவல் ரூம் ரெண்ட் கிடைக்கல. ஆக்சுவலா இது கூட்டம் அதிகமான டைம்ன்றதால ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக இருக்கிற இண்டிவிஜுவல் ரூமையும் டார்மெட்ரியா மாற்றி வச்சிருக்காங்க. ஆனால் சீதாப்பூர்ல நிறைய இண்டிவிஜுவல் ரூம் ரெண்ட் கிடைக்குது. அங்கே சோன்பிரயாக்ல ஏதாவது ஒரு கிளாக் ரூமை புக் பண்ணி குட்டி தூக்கத்தை போட்டுட்டு காலையில் 6 மணிக்கு மேலே நடக்க ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணோம். நாங்க இங்க வந்திருந்தப்போ விடிய காத்தால டைம் 4 மணிங்க. ஒருவேளை நாங்க டிராபிக்ல மாட்டாம நேற்று ஈவினிங்கே இங்க வந்திருந்தோம்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கிறதுல ஒரு ஒர்த்தா இருந்திருக்கும். வெறும் 2 மணி நேரத்துக்காக ரூம் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் வேஸ்ட் ஆஃப் மணி மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம லேட் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் போற கியூவும் அதிகமாயிட்டே இருந்துச்சா. ஸோ சூப்பரா ஒரு பிளான் போட்டோம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவரை லைன்ல நிக்க சொல்லிட்டு நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவரை போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே எங்களுடைய லக்கேஜஸையும் கிளாக் ரூம்ல வச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். நானும் சேம் ஐடியாவை ஃபாலோ பண்ணி ரிஃப்ரெஷ் ஆயிட்டு லக்கேஜை கொண்டு போய் கிளாக் ரூம்ல போட்டுட்டேன். கிளாக் ரூம்ல ஒரு டிராவல் பேக் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் பாத்துக்கிறதுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. நான் ரிட்டர்ன் லைன்ல நிக்க வரும்போது எனக்கு முன்னாடி தூரமா ஒரு பெரிய கியூ நின்று இருந்தது. என்னன்னு போய் விசாரிச்சேன். அச்சோ, நம்ம இவ்வளவு நேரம் போட்ட பிளான்லாம் வீணா போச்சுன்னு குடுன்னு ஓடி போய் ஒய்ஃபை கூட்டிட்டு அந்த கியூல வந்து நின்னுட்டேன். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கியூக்காக நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதால எங்களுக்கு இது செப்பரேட் கியூ. இதே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வந்தவங்களுக்கு தனியாக ஆஃப்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் வந்து பின்னாடி இருக்கு. நாங்கள் இந்த விவரம் தெரியாம தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இங்க நேர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ற கியூலயே நின்றுட்டு இருந்தோம். நாங்க மட்டும் இல்லைங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் இப்படி தப்பா தான் நின்றுட்டு இருந்தாங்களே. விஷயம் என்னன்னா, இங்க எந்த ஒரு இன்டிமேஷன் போர்டோ ப்ராப்பர் கைடன்ஸ்னு எதுவுமே இருக்காது. நம்மளா தான் கேட்டு விசாரிச்சு கரெக்டா அந்த கியூல போய் நிக்கணும். நம்ம தான் ஆல்ரெடி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டோம்ல, எதுக்கு இந்த தேவையில்லாத கியூ? இது ஜிபி ஏறதுக்கான கியூங்க. ஆக்சுவலா இந்த கேதார்நாத் போறதுக்கான யாத்ரா ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட் சோன்பிரயாக் கிடையாதுங்க, கௌரிகுண்ட். இது சோன்பிரயாக்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இந்த 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸையும் கவர் பண்றதுக்கு இங்க ஜீப் ஃபெசிலிட்டி ரன் பண்றாங்க. ஒரு ஜீப்புக்கு மேக்சிமம் 12 பேர் வரைக்கும் ஏறலாமா. ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு அதுக்கு சார்ஜ் பண்றாங்க. இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா, இந்த மெட்டல் பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம ஜீப் ஏறதுக்கான பாயிண்ட் வரும். நாங்க ஒரு 40 மினிட்ஸ் இந்த கியூ வழியா வந்துதாங்க இந்த ஜீப் பாயிண்ட்க்கு ரீச் ஆனோம். நாங்க இந்த ஜீப் பாயிண்ட் வந்ததுமே வர ஃபர்ஸ்ட் ஜீப்லயே ஏறி உட்காந்துக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க இந்த ஜீப் ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிட்டோம், நீங்கள் இறங்குங்க அப்படின்னு எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. இப்படியே அடுத்தடுத்து ஒரு 5 ஜீப்பில் எங்களை இறக்கி விட்டுட்டே இருந்தாங்க. ஒருவேளை இந்த ஜீப் ஏறதுக்கு முன்கூட்டியே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணுமோன்னு எங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு. அங்கே இருந்த போலீஸ்கார்ட்ட விசாரித்தோம். இந்த ஜீப் ஏறதுக்கு அட்வான்ஸ் புக்கிங்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒருவேளை உங்களை இறக்கி விட்டவங்க கேங்காக வந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இடம் பிடிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட போய் சொல்லி இறக்கி விட்டுருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு வர ஜீப்பில் ஏறி உட்காருங்க, யார் என்ன சொன்னாலும் இறங்காதீங்க. ஒருவேளை நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா இப்படியே சாயங்காலம் வரைக்கும் இங்கே ஏறி இறங்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அடுத்து வர ஜீப்பில் ஓடி போய் இடம் பிடிச்சி உட்காந்துக்கிட்டோம். அங்கேயே வந்து சில பேர் நாங்கள் ஆல்ரெடி இந்த ஜீப்பை புக் பண்ணிட்டோம், நீங்கள் இறங்குங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்கள் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் என்ன, நேரா கௌரிகுண்டில் போய் இறங்கிட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம சொந்த கதை சோக கதையை தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர இந்த யாத்திரைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்னு எதுவுமே நம்ம சொல்லலை. இப்போ தானே யாத்திரை ஸ்டார்டிங் பாயிண்டான கௌரிகுண்டு வந்திருக்கோம். இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யாத்திராவுக்கு தேவையான விஷயங்கள் பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக இது நம்மளோட ஓன் ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் நம்ம இப்போ வந்திருக்கல இந்த மாதம் தான் இருக்கிறதுலே பீக் சீசன். ஸோ இந்த டைமில் தான் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோன்ற பேரில் இதோ வந்தோம், இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தோம், இதோ இன்னைக்கு கிளம்பிட்டோம், இப்படி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டோம்னா உண்மையாக கேதார்நாத்துக்கு இண்டிவிஜுவல் ட்ரிப் வரவங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. நம்மளோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு கூடவே நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொன்னால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி தயாராக வருவாங்க. இங்கே வந்துட்டு எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாகாமல் நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு இந்த யாத்திராவை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வீடு போகிறதுக்கு நம்ம சொல்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோட லென்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டோம் அப்படின்ற திருப்தி நம்மளுக்கு கிடைச்சாலே போதும். சரி, ஓகே. இமயமலை மேலே ஒரு அட்வென்ச்சரான பயணத்தை தொடங்க போகிறோம். இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு கொஞ்சம் கிளியராக சொல்றியா? ஃபர்ஸ்ட் விஷயமே, நம்ம கிட்ட அதிகப்படியான லக்கேஜ் வச்சுக்க கூடாது. 2வது விஷயம், நம்ம கௌரிகுண்டில் இருக்கும்போது ப்ளஸ்ல இருக்கிற டெம்பரேச்சர் மேலே ஏற ஏற மைனஸ்ல மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இவ்வளோ ஏன்
ஸ்னோஃபால் கூட வர்றதுக்கான சான்சஸ் அதிகங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜெர்கின், ஸ்வெட்டர், கிளவுஸு, உல்லன் சாக்ஸு, ஷூஸ்ன்னு எல்லாமே கண்டிப்பாக வச்சுருக்கணும். கூடவே ஃப்ளாஸ்க் வித் ஹாட் வாட்டர், பவர் பேங்க்கு, சார்ஜர், ஆளுக்கு ஒரு கொடை இல்லைன்னா ரெயின் கோட்டு, தென் வேஸ்லின் மாதிரி ஏதாவது ஒரு லிப் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கையில் கொஞ்சம் பணம், அண்ட் முக்கியமாக நடந்து போகிறவங்களுக்கு தேவைப்பட்ட வாக்கிங் ஸ்டிக்ங்க. இது இருந்தாலே போதுமானது. நான் சொன்ன இந்த எல்லா பொருட்களுமே இந்த கௌரிகுண்ட் தாண்டறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கிறதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு பொருள் இல்லைனா கூட சோன்பிரயாக்லேயோ கௌரிகுண்ட்லேயோ நிறைய கடைகள் இருக்குது, அங்கே வாங்கிக்கோங்க. கௌரிகுண்டை தாண்டிட்டோம்னா சாப்பிட்ற பொருளை தவிர மற்ற எந்த பொருளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. கௌரிகுண்ட்ல இருந்து கேதார்நாத்துக்கு சுமார் 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதா இங்க இருக்கிற போர்ட்ல எல்லாம் போட்டிருந்தது. ஆனா கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம நடக்க வேண்டி இருக்கும்னு இங்க இருக்கிற கடைக்காரங்க சொன்னாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மலை ஏற ஒரு நாள், இறங்க ஒரு நாள்னு 2 நாள் ஆகும். இன்பிட்வீன்ல நாங்க நைட் ஸ்டேவும் பண்ணி ஆகணும். இன்னும் கேதார்நாத் போற வழி எப்படி இருக்கும், உத்தரகண்ட் டூரிசம் இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சுருக்காங்க, கோயிலுடைய தர்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஹெலிகாப்டர் புக்கிங், நைட்டு ஸ்டே பண்ணுற டென்ட் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது, இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி, நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன், இப்படி இது எல்லாமே உங்ககிட்ட தெளிவாக சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஆல்ரெடி வீடியோட லென்த்தும் வேற அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எல்லா தகவல்களையுமே கேதார்நாத் பார்ட் 2 அப்படிங்கிற பேர்ல நெக்ஸ்ட் வீடியோவா போஸ்ட் பண்றோம். அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மிஸ் பண்ணாம பாருங்க.